பாஜகவை சேர்ந்த நடிகர் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம், உங்க தகவல்களை சொல்லுங்க. சமூக வலைதளங்களில் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சர்ச்சை கருத்தை பதிவிட்ட வழக்கில் பாஜகவை சேர்ந்த நடிகர் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரக்குறைவாக விமர்சிக்கப்பட்டதை பாஜகவை சேர்ந்த நடிகர் SP சேகர் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சார்பில் அதனுடைய செயலாளர் மிதார் மொய்தீன் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவினர் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் நடிகர் SP சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் SP சேகர் தாக்கல் செய்திருந்த மேல் முறையீடு மனு தொடர்பான வழக்கில் மறு உத்தரவு வரும் வரை நடிகர் SP சேகருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வழங்கிய நீதிபதி வேல்முருகன் நடிகர் SP சேகருக்கு வழங்கிய 1 மாத சிறை தண்டனை உறுதி செய்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.